கருட மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய டீம்ஸை சில நேரங்களில் ராக்கி பாய் மாதிரியான சின்ன டீம்ஸும் மண்ண வச்சிருக்காங்க. அப்படி T20 வேர்ல்ட் கப்பில் நடந்த டாப் 3 பிக்கஸ்ட் அப்செட்ஸ். நம்பர் 1 பாகிஸ்தான் vs USA 2024 T20 வேர்ல்ட் கப். இந்த மேட்ச்க்குள்ள USA வரும்போது ஒரு புது டீம் எப்படி பாகிஸ்தான் கூட கம்பீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா USA அன்னைக்கு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. முதல்ல பாகிஸ்தான் தான் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்புக்கு எதிராக USA சூப்பர்பா பவுலிங் பண்ணியிருந்தாங்க. நேத்ரா வால்கர் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. முக்கியமா நாஸ்துஸ் கஞ்சகே சூப்பர்பா பவுலிங் பண்ணி முக்கியமான 3 விக்கெட்டுகளை தூக்கி இருந்தாரு. இதனால 159 ரன்களை பாகிஸ்தான் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமா USA உடைய 12வது பிளேயரான பாபர் அசம் இருந்தாரு. அவர் 43 பாலுக்கு 44 ரன் தான் அந்த இன்னிங்ஸ்ல அடிச்சிருந்தாரு. இதனால 120 டார்கெட்டோட USA கிளம்பி இறங்கி இருந்தாங்க. USA கேப்டனான மனாக் பட்டேல் ரொம்பவே சூப்பர்பா ஆடி ஸ்கோரை உயர்த்திட்டு இருந்தாரு. அவர் 38 பாலுக்கு 50 ரன் அடிச்சு அவுட் ஆகி இருந்தாரு. அவர் போன பிறகு USA வின் வைஸ் கேப்டனான ஆரன் ஜோன்ஸ்மி அற்புதமா ஆடி இருந்தாரு. கடைசி வரைக்கும் நின்னு இருந்தாரு. கடைசி ஒரு பாலுக்கு 5 ரன் USA கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ 4 அடிச்சு சூப்பர் ஓவருக்கு கொண்டு போயிருந்தாங்க. சூப்பர் ஓவர்ல முகமது அமீர் பாகிஸ்தானுக்காக பவுலிங் பண்ணாம USAக்காக பவுலிங் பண்ணி நிறைய வைடு வீசிட்டாரு. இதனால ஆரன் ஜோன்ஸ் உடைய 10 ரன்னாலயோ 18 ரன்களை அந்த சூப்பர் ஓவர்ல அடிச்சிருந்தாங்க. USA 19 டார்கெட்டோட பாகிஸ்தான் கிளம்பி இறங்கி இருந்தாங்க. ஆனா நேத்ரா வால்கர் லைன்ல கரெக்ட்டா பால வெச்சிட்டே இருந்தாரு. பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் யாராலையுமே அவருடைய பால சமாளிக்க முடியல. இதனால வெறும் 13 ரன் மட்டும் தான் பாகிஸ்தான் அடிச்சிருந்தாங்க. அதனால சூப்பர் ஓவர்ல USA ஜெயிச்சிட்டாங்க. இது அன்னைக்கு உலகம் முழுக்க ஃபிளாஷ் நியூஸாவே போயிருந்துச்சு. USA ல இருக்கக்கூடியவங்களே அதிர்ந்துட்டாங்க. நம்ம டீம் கிரிக்கெட்ல எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. நம்பர் 2 நமீபியா vs ஸ்ரீலங்கா 2022 T20 வேர்ல்ட் கப். இந்த மேட்ச்க்கு முன்னாடி வரைக்கும் நமீபியா அப்படிங்கிற நாடு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிதான் மேட்ச்க்குள்ள வந்திருந்தாங்க. நமீபியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. எப்போ ஒரு சின்ன டீமுக்கு நடக்கிற மாதிரி 93 ரனுக்கு 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. எப்பவும் போல இவங்க 130 குள்ள ஆல் அவுட் ஆகிடுவாங்க. ஈஸியா ஸ்ரீலங்கா இந்த மேட்ச் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா நமீபியா பேட்ஸ்மேன்களான ஜே ஸ்மித் அண்ட் ஜான் ஃப்ரைலிங் அதை சும்மா விடல. ரெண்டு பேரும் சூப்பர்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தாங்க. கடைசி ஓவர் வரைக்கும் நின்னுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 70 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க. ஜான் ஃப்ரைலிங் 28 பாலுக்கு 44 ரன் அடிச்சிருந்தாரு. ஜே ஸ்மித் 16 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருந்தாரு. இவங்களுடைய அற்புதமான ஆட்டத்தால 163 ரன்களை எட்டி இருந்தாங்க. நமீபியா 124 டார்கெட்டோட ஸ்ரீலங்கா ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. டேவிட் வில்ஸ் தலைமையிலான நமீபியா பவுலிங் லைன் பண்ணது ஸ்ரீலங்காவை தண்ணர் அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்ரீலங்கா அடிக்க போனாலும் அவுட் ஆனாங்க, டொக்கோக்க போனாலும் அவுட் ஆனாங்க. ஒவ்வொரு பால்லையுமே அவங்களுடைய விக்கெட் ஆனது விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அவங்க ஆடி போயிட்டாங்க. முக்கியமா பேட்டிங்ல நல்லா ஆடி இருந்தார்ல ஜான் ஃப்ரைலிங். அவர் இங்கேயுமே வந்து கேப்டன் உட்பட 2 விக்கெட்டை தூக்கி இருந்தாரு. ஜே ஸ்மித் சும்மா இல்லாம ஒரு விக்கெட்டை தூக்கி இருந்தாரு. இதனால கடைசியா 108 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இருந்தாங்க ஸ்ரீலங்கா அணியினர். இதனால கம்ஃபர்டபிளா 55 ரன்கள் வித்தியாசத்துல ஸ்ரீலங்காவை தோற்கடிச்சிருந்தாங்க நமீபியா. இப்போ வரைக்கும் நமீபியாவின் இந்த வெற்றியானது ஸ்ரீலங்காவுக்கு கெட்ட கனவா தாங்க இருக்கு. நம்பர் 3 இங்கிலாந்து vs நெதர்லாந்து 2009 T20 வேர்ல்ட் கப். நெதர்லாந்து எப்பவுமே ஒரு ஃபேவரா இருந்தது கிடையாது யாருக்குமே. ஆனா இந்த மேட்ச்ல அவங்க சூப்பரா ஆடி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து பேட்டிங் பண்ணி இருந்தாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஸான லூக் ரைட், ரவி பப்பாரா ரெண்டு பேரும் சூப்பரா ஆடி இருந்தாங்க. 100 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சாங்க. ரைட் 71 ரன் அடிச்சிருந்தாரு. பப்பாரா 46 ரன் அடிச்சிருந்தாரு. இதனால கம்ஃபர்டபிளா 162 ரன்களை இங்கிலாந்து அடிச்சிருந்தாங்க. 163 டார்கெட்டோட நெதர்லாந்து களம் இறங்கி இருந்தாங்க. எப்பவும் போல குறுகிய இடைவெளியிலேயே 3 விக்கெட்டை விட்டுட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நெதர்லாந்தின் டாம் டி க்ரோத் நிலைச்சு நின்னு அதிரடியா ஆடி இருந்தாரு. அவர் 49 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு ரன்ல 50 மிஸ் பண்ணி இருந்தாரு. அவர் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் பீட்டர் போரன் அதை விட நல்லா ஆடி இருந்தாரு. அவருடைய திட்டிசாலியும் ஸ்கோர் இருந்துச்சு. கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போச்சு. கடைசி ஓவர்ல ரயன் டைன் டெஸ்கோத்தே சூப்பரா ஆடி இருந்தாரு. இவருடைய இன்னிங்ஸால கடைசி பால்ல வெற்றி அடைஞ்சிருந்தாங்க நெதர்லாந்து. கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன் இருந்தப்போ அதையும் ஓடி எடுத்து வெற்றியை ருசிச்சிருந்தாங்க ஆரஞ்சு ஆர்மி நெதர்லாந்து அணியினர்.